Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் SQL 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ் இருக்கக்கூடிய 16வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசிகிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து அவங்க ஆஃபீஸில் லாகின் அவுட் லாக் அவுட் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு எம்ப்ளாயி இந்த ஆஃபீஸில் எவ்வளோ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ்ட் SQL 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து டேக் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் ஆகிருக்கும். அந்த கிட்டப் லிங்க் வந்து பர்டிகுலர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்ப்போம், அப்புறம் கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்ப்ளாயி டேபிளில் வந்து எம்ப்ளாயி ஐடி இருக்குது, என்னைக்கு அவங்க லாகின் பண்ணியிருக்காங்க, இன் டைம் அண்ட் அவுட் டைம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, டேட்டு, இன் டைம் இது வந்து ஒரு ப்ரைமரி கீயாக இருக்கும். ஸோ எவ்வளோ மினிட்ஸ் இருந்திருக்காங்க, சாரி எம்ப்ளாயி ஐடி அண்ட் டேட் அண்ட் ஓகே அண்ட் இன் டைம். ஸோ மூணு சேர்ந்தது தான் யூனிக் ஐடென்டிஃபையர். ஸோ எப்போ லாக் அவுட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 4 மினிட் லாகின் பண்ணியிருக்காங்க, 32ல் வந்துட்டாங்க. அப்போது 28 இல்லையா, 28 மினிட்ஸ் இருந்திருக்காங்க ஆஃபீஸில். ஸோ இது வந்து 55ல் லாகின் பண்ணிட்டு 200க்கு வெளில வந்துட்டாங்க. அப்போது 145. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 245 28. ஸோ ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 245 plus 28 equal to 145, not 245. 145 plus 28 equal to 173. So in the employee 1 on June 28 173 minutes office spend பண்ணியிருக்காரு. on July 3rd வந்து 42 minus 1 43 minutes இருந்திருக்காரு. சாரி 41 minutes இருந்திருக்காரு. 42 minus 1, ஸோ 41 minute ஆஃபீஸில் இருந்திருக்காரு. சேம் வே எம்ப்ளாயி 2 வந்து லாகின் ஆனது 3 நிமிஷத்தில், லாக் அவுட் ஆனது 33, ஸோ 30 minutes. அப்புறம் இங்கே பார்த்தோம்னா 74 minus 47. ஸோ எம்ப்ளாயி 2 on 7/9, ஸோ 27 minutes. ரைட். ஸோ இதான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனல் அவுட்புட் என்ன அப்படின்னா, பர்டிகுலர் டேல பர்டிகுலர் எம்ப்ளாயி எவ்வளவு மினிட்ஸ் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட். பர்டிகுலர் டே பர்டிகுலர் எம்ப்ளாயி எவ்வளவு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. ஓகே, இப்போ வந்து இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலாக இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஒரு வார்ம் அப் கொஸ்டின் மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டு உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்காக இதே மாதிரி கொஸ்டின் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது எப்படி ரெண்டு காலத்தை வந்து மேனிபுலேட் பண்ணுறது. அவுட் டைம் மைனஸ் இன் டைம் இருக்குல்லையா, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து எப்படி அக்ரிகேட் பண்ணுறது, எந்த காலத்தை வச்சு அக்ரிகேட் பண்ணுறது. ஸோ டே அப்படின்னு இருக்கு. ஸோ டே வந்து நத்திங் பட் ஈவெண்ட் டே. அப்புறம் எம்ப்ளாயி ஐடி இங்கே இருக்குது. அப்புறம் டோட்டல் டைம். இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு செலக்ட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, முதல் டே. டே இஸ் நத்திங் பட் ஈவெண்ட் டே இல்லையா. அதுக்கப்புறமா எம்ப்ளாயி ஐடி அப்படியே இருக்குது. மூணாவது வந்து டோட்டல் டைம். நான் பார்த்து வந்து அவுட் டைம் மைனஸ் இன் டைம். இதை ரன் பண்ணோன்னா பர்டிகுலர் டே இல்லையா, 6/28ல் எம்ப்ளாயி 1 வந்து 28 மினிட்ஸ் இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, 28 145. ஸோ இது வந்து லைன் பை லைனாக இருக்குது. ஆனால் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டே பர்டிகுலர் எம்ப்ளாயி ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது. ரைட், இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அக்ரிகேட் பண்ணணும். அக்ரிகேட்னா நத்திங் பட் ஒரு சம் அப் இருக்கிற வேல்யூ எல்லாம் அப்படியே ஆட் பண்ணிட்டு டோட்டல் டைம். ஸோ இது வந்து ஒரு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன். சம்முங்கிறது அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து நான் அக்ரிகேஷன் காலம்ஸ் எல்லாம் வந்து குரூப் பையில் கொண்டு வரணும். குரூப் பை ஈவெண்ட் டே
அப்புறமா எம்ப்ளாயி ஐடி. ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம அக்ரிகேட் பண்ண போகிறோம். ஈவெண்ட் டே, எம்ப்ளாயி ஐடி, குரூப் ஐடி. ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணும்போது நமக்கு ஏற்கனவே 628 வந்து 2 ரெக்கார்டு இருந்துச்சு இல்லையா? 628 வந்து 2 ரெக்கார்டு இருந்துச்சு எம்ப்ளாயி 1. அது ரெண்டுமே வந்து அக்ரிகேட் ஆயிடுச்சு. ஸோ 145 + 28 = 173. மற்றதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது. அதனால பெருசாக சேஞ்ச் வர போகிறது இல்லை. மோர் தென் 1 ரெக்கார்டு இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த கோடெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பிளேலிஸ்டில் தமிழ் அட்வான்ஸ் ஈக்குவல் 50 கொஸ்டின்ஸ் இந்த டேக் இதில் டேக் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு வீடியோலையும் அது கரஸ்பாண்டிங் கிட்டப் லிங்க் இருக்கும். அதுதான் கோட் பேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டப் லிங்க் இருக்கு. அது இந்த வீடியோக்கான கோட். நம்ம பார்த்துட்டு இருக்கிற 16th வீடியோ. ஸோ இதுக்கு வந்து கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குது, எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இங்கே இருக்குது, அது மாதிரி என்ன சீக்வல் யூஸ் பண்ணோன்னு இருக்கு. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகணும் அப்படின்னா லிங்க் இங்கே இருக்குது. இதை யூஸ் பண்ணி growth data வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.